நயினார் துணை சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலாவுக்காக சோழன் திருடுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க நிலாவ அளவுக்கு அதிகமா சோழன் லவ் பண்றதுனால, நிலா அழுகுறதெல்லாம் சோழனால தாங்கிக்கவே முடியல. சோழனுக்கு நிலாவ பெரிய பொசிஷன்ல வச்சு பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு பணமும் சோழன் கிட்ட இல்ல. வேற என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா அழுகுறதெல்லாம் சோழன் கண் முன்னாடி வந்துட்டு போய்க்கிட்டு இருக்குது. நிலா அந்த ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்துகிட்டு பணம் கொடுக்காம இருக்கிறதுனால, அவங்களுக்கு அங்க மரியாதை கிடைக்குமோ, கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரே வருத்தமா இருக்குது. நம்ம இருக்கும்போதேவும் நிலாவ இன்சல்ட் பண்ற மாதிரி அங்க பேசுனாங்க. நம்ம இல்லாதபோது நிலாவ எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அப்படின்னு சோழனுக்கு மனசுல அவ்வளவு வருத்தம் வருது. சரி, இந்த பணத்துக்கு நம்ம என்னதான் பண்ண? வீட அடமானம் வச்சு பணம் வாங்கணும்னாலும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளயும் எப்படியாவது நம்ம பணத்த ரெடி பண்ணி குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாங்க. நேரா அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போனா ஓனர் பணத்தெல்லாம் கட்டு கட்டா எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உடனே அந்த ஓனர்கிட்டயே நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் வந்து கேட்குறாங்க. எனக்கு ஓனர் ஒரு ரூ. 5,00,000 பணம் தர முடியுமா? அப்படிங்கிறாங்க. போடா சோழா! என்ன விளையாண்டுட்டு இருக்க? உன்ன நம்பி நான் ரூ. 5,00,000 பணம் குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாதுடா போய் வேலைய பாரு அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. உடனே சோழன் இருந்துகிட்டு, இல்ல ஓனர் எனக்கு நிஜமாவே தேவைப்படுது. நிலா ஒரு கம்பெனில ஓனரா இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல 2 பேரும் ரூ. 5,00,000 பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நிலா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்காக ரூ. 5,00,000 தேவைப்படுது. எப்படியாவது நிலா பெரிய லெவல்ல அதுல சக்சஸ் ஆயிருவாங்க. அப்புறம் உங்க பணத்த நாங்க திருப்பி குடுத்துறணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இல்லன்னா என் வீட்டு பத்திரத்த கூட நீங்க வாங்கிக்கோங்க ஓனர். அத வச்சு நீங்க பணம் குடுக்க முடியுமா ஓனர்? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லடா. அந்த மாதிரி பணம்லாம் என்கிட்ட நெறைய இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓனர் சொன்னதும், இங்க என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஓனர் எல்லா பணத்தையும் எண்ணி அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இருந்துகிட்டு, அதான் அவ்வளவு பணம் இருக்கே. எப்படி இருந்தாலும் ரூ. 5,00,000 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓனர் ரூ. 5,00,000 தான் பேசிக்கிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. அந்த பணத்த எடுத்துட்டு நம்ம அப்படியேவும் நிலா கிட்ட போய் குடுத்தா, நிலா முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வரும்ல. அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட காதலுக்காக இங்க சோழன் திருடுறதுக்கும் முன் வந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க அவங்க தம்பி பண்ண தப்ப சோழனால தாங்கிக்க முடியல. ஆனா அதே மாதிரியே சே இங்க சோழனும் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. பல்லவன் பண்ண மாதிரியே இவங்களும் தப்பு பண்றது, இங்க சேரனுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த பணத்த அப்படியே எடுத்துட்டு போய் நேரா நிலா கிட்ட குடுக்குறாங்க. உடனே நிலா, "எப்படி சோழன் இந்த பணம் வந்துச்சு? சொல்லுங்க சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்க வீட்ல சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே இருக்கிறாங்க. "அண்ணே இங்க பாருங்க, நான் ஒரு இடத்துல கேட்டிருந்தேன். அவங்க தான் பணம் குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்றாங்க. "அது எப்படி உங்கள நம்பி ரூ. 5,00,000 பணம் குடுத்துருப்பாங்க? சொல்லுங்க, எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுட்டே இருக்காங்க. "அதான் நிலா கேட்குதுலடா, எப்புட்றா ரூ. 5,00,000 உனக்கு பணம் வந்துச்சு? சொல்லுடா" அப்படின்ட்டு சேரனும் கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, "அதான் சொல்றேன்லங்க, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால என்னால தாங்க முடியல. அதனால தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சோழன் சொல்றாங்க. "இந்த ரூ. 5,00,000 பணத்த எப்படிங்க திருப்பி குடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட நிலா கேட்குறாங்க. "எனக்கு என்னமோ உங்கள நம்பி யார் ரூ. 5,00,000 பணம்லாம் குடுப்பா? சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க" அப்படின்ட்டு நிலா ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ஆனா சோழன் இருந்துகிட்டு, "நிஜமா தான் நிலா, நான் கடன் தான் வாங்கி விட்டு வந்திருக்கேன் உனக்காக தான்" அப்படின்னு சோழன் விடாப்பிடியா நின்னுட்டு இருக்காங்க. சேரன் வந்துட்டு, "அதான் நம்ம வீடு அடமானம் வச்சு குடுப்போம்னு சொன்னோம்ல, கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா நம்ம குடுத்துரலாம்டா. அதுக்காக எதுக்குடா கடன்லாம் வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. ரூ. 5,00,000 பணம் எந்த ஷ்யூரிட்டியும் இல்லாம யாருக்கு குடுப்பா? நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா சோழன்? என் மேல சத்தியமா சொல்லுங்க சோழன்" அப்படின்ட்டு நிலா வந்து கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு நிலா மேல சத்தியம் பண்ண சொல்றதுனால உண்மைய சொல்லிடுறாங்க. எங்க ஓனர் கிட்ட கேட்டேன். அவர் தரல. ஆனா அவர் பணம் எண்ணி அங்க வச்சாரு. அத பார்த்துட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்க அழுகுறத என்னால தாங்க முடியல நிலா. நீங்க அழுகுறத பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நிலா சொன்னதும், இங்க சோழன 2 அறை அறையிறாங்க சேரன் இருந்துகிட்டு. உடனே, "என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? திருடிட்டு வந்திருக்க. இந்த மாதிரியா உன்ன நான் வளர்த்தேன்?" ஒருத்தன் என்னன்னா, ஒரு பொண்ண கூட்டு போயிட்டு ரூம போட்டுட்டு இருக்கான். இன்னொரு தம்பி என்னன்னா, இந்த மாதிரி திருட்டு வேல பண்ணிட்டு இங்கே வந்து ரூபாவ குடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நான் உங்கள வளர்த்தேனாடா? நான் வளர்த்தது தான் தப்பா போயிடுச்சு. அப்படின்ட்டு இங்க சேரன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "அழாதண்ணே, அழாத. நான் பண்ணது தப்பு தாண்ணே. என்ன மன்னிச்சுடுண்ணே. நீலாம் அழுகுறத என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியலண்ணே. அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சோழன் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. பாண்டியன் வந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணலாமாடா? அதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது ரெடி பண்ணி பணத்த குடுத்துரலாம்னு சொல்லி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண? ஸோ அண்ணன் பாரு ஏற்கனவே பல்லவன் பண்ண தப்ப அண்ணாளால பார்த்து பொறுத்துட்டு அதவே தாங்க முடியல. இப்ப நீ வேற இப்படி வந்து நின்னனா, அண்ணனால எப்படி தாங்க முடியும்? இது தெரிஞ்சு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா பாவம் அண்ணன்.
"ஏன்டா மாத்தி மாத்தி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு பாண்டியன் திட்டுறாங்க. சோழன் இருந்துட்டு, "நிலாவுக்காக தான் இப்படி பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "ஏங்க நான் பணம் வேணும்னு கேட்டேன். இல்லாட்டி அந்த பணத்த குடுக்க முடியலன்னா, நான் அங்கருந்து ரிசைன் ஆயி வந்துடுவேன்ல. அது வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி திருடணுமாங்க? ஏங்க அண்ணன் பாவம் உங்கள நெனச்சு எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு பாருங்க. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. போலீஸ் ஏதாவது நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா, அதுக்குள்ளேயும் இந்த பணத்த குடுங்க. நம்ம உங்க ஓனர் கிட்ட பேசி நம்மளே போய் குடுத்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே "வேண்டாங்க. நீங்க வச்சுக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "எனக்கு இந்த பணம் வேண்டாம். இப்பவே வாங்க என் கூட. உங்க ஓனர் கிட்ட நானே பேசி குடுக்குறேன்" அப்படின்னு நிலாவும், இங்க சோழனும் கிளம்பி நேரா சோழனோட ஓனர பார்க்கறதுக்காக போறாங்க. போ இந்த ஆஃபீஸ்க்கு போனதும், அங்க ஓனர் இருந்துகிட்டு, "இங்க வச்ச பணத்த காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கத பார்த்துட்டு, "என்ன என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "இல்லம்மா, இங்க பணம் வச்சிருந்தேன். இந்த டேபிள்ல தான் வச்சிருந்தேன். ஆனா ரூ. 5,00,000 பணம்மா, காணும்மா. யார் தான் எடுத்தான்னு தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து தேடிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, இங்க நிலா இருந்துகிட்டு, "இந்தாங்க உங்க பணம்" அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க. "எப்படி உங்ககிட்ட வந்துச்சு இங்க இருந்த பணம்? ஏய் சோளா! நீ தான் இந்த பணத்த திருடிட்டு போனியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "இங்க பாருங்க, சோழன் தெரியாம தடவ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன மன்னிச்சிடுங்க. நான் அழுகுறத அவனால தாங்க முடியாம இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. அது எனக்கே தப்பா தெரிஞ்சுச்சு. அவர் வந்து பணத்த குடுக்கும்போது எனக்கே தப்பா பட்டுச்சு. அதான் உங்ககிட்ட திருப்பி குடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். அவர் தெரியாம பண்ணிட்டாரு. அவர மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்றாங்க. உடனே "சோளா! என்ன இவ்ளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க. உன்ன நம்பி உன் முன்னாடி நான் பணத்தெல்லாம் வச்சுட்டு போனேன். ஆனா என் நம்பிக்கைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியேடா சோளா" அப்படின்ட்டு இங்க ஓனர் சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அவர திட்டாதீங்க. அவர் பண்ணது தப்பு தான். ஆனா வந்து அவரு எதுக்காக பண்ணாருன்னு நான் வந்து உங்களுக்கு விரிவா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அத நியாயப்படுத்தவும் நான் விரும்பல. அவர் பண்ண தப்ப மன்னிச்சுடுங்க ப்ளீஸ். போலீஸ்க்கு எதுக்கும் சொல்ல வேண்டாம்" அப்படின்ட்டு இங்க நிலா வந்து அவங்க கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. உடனேவும் இங்க ஓனர் இருந்துட்டு, "உனக்காக தாம்மா நான் பொறுமையா இருக்கிறேன். இங்க பாரு சோளா, இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்காக நீ ஏதாவது பண்ணணும்னா, உழைச்சு பண்ணணும்டா. திருடி பண்ணக்கூடாது. இங்க பாரு உனக்காக அந்த பொண்ணு என் முன்னாடி கைய கும்பிட்டு நின்னுட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்னு அந்த பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா? சோளா ஒழுங்கா வேலைய பார்க்குற வேலைய பாரு. இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சோழன கண்டிக்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "என்ன மன்னிச்சுடுங்க ஓனர். நிலா அழுகுறத என்னால தாங்க முடியல. நிலாவுக்காக ஏதாவது பண்ணணும்னு நானும் முயற்சி பண்ணேன். வீட கூட அடமானம் வைக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனா உடனே லோன் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணேன்னு தெரியல ஓனர்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்றாங்க. "சரிடா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எப்படியாவது உனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா சோளா. இப்ப நானா போச்சு உன்ன ஒண்ணும் பண்ணல. இப்ப வேற இடமா இருந்துச்சுன்னா என்ன அவங்கன்னா சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? உன்ன தூக்கி ஜெயில்ல வச்சுருவாங்க சோளா. இப்படியெல்லாம் பண்ணாத, பாவம் அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. "இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ஓனர்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கருந்து வீட்டுக்கு வராங்க. இங்க சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. "என்னடா சோளா இப்படி பண்ணிட்ட நீயி? நான் வளர்த்து வளர்ப்பு சரியில்லடா" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சோழனோட அப்பாவும் வராங்க. "என்னடா திருடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அதான் வீடு அடமானம் வச்சு குடுப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அதுக்குள்ளயும் திருடுறதுலக்கும் நீ பெரிய ஆள் ஆயிட்ட. ஏன்டா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க அப்பாவும் கேள்வி கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, "அவரு எனக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அவரு பண்ணது தப்பு தான். அதுக்காக நியாயம் சொல்ல நான் விரும்பல. அவர் தப்ப எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி காரியம்லாம் சோழன் பண்ண மாட்டாரு" அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "இல்லம்மா என்னால தாங்க முடியலன்னு" அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.